வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான 171 பேர் அடங்கிய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டுள்ளது. இதன்படி அமைச்சர்கள் தங்கமணி குமாரபாளையத்திலும், எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூரிலும், பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சியிலும் போட்டியிடுகின்றனர். அமைச்சர்கள் செல்லூர் ராஜு மதுரை தெற்கு தொகுதியிலும், ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லிலும், எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூரிலும், செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பேட்டையிலும் போட்டியிடுகின்றனர். அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் 20 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, நாகர்கோவில், குளச்சல், விளவன்கோடு, ராமநாதபுரம் தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. மொடக்குறிச்சி, துறைமுகம், ஆயிரம் விளக்கு, திருக்கோவிலூர், திட்டக்குடி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. விருதுநகர், அரவக்குறிச்சி, திருவையாறு, உதகை, திருநெல்வேலி தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று தளி, காரைக்குடி, தாராபுரம், மதுரை வடக்கு ஆகிய தொகுதிகளும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 70 பேர் அடங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 70 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அவர் வெளியிட்டார். அதன்படி பொன்ராஜ் அண்ணா நகர் தொகுதியில், ஸ்நேகன் விருகம்பாக்கம் தொகுதியிலும், ஸ்னேகா மோகன்தாஸ் சைதாப்பேட்டை தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிடும் 6 தொகுதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி சாத்தூர், கோவை வடக்கு, மதுரை தெற்கு, வாசுதேவநல்லூர், மதுராந்தகம், அரியலூர் ஆகிய 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிடுகிறது. இதேபோன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு ஏற்காத நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் எம்டெக் படிப்பில் நடைமுறைப்படுத்தியது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 49.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பின்பற்ற நீதிமன்றம் அனுமதித்த நிலையில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை அப்படியே பின்பற்றாமல் தங்களின் வசதிக்கு ஏற்ப மாற்றி செயல்படுத்த விரும்பினால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்த நீதிபதி அண்ணா பல்கலைக்கழகமும் மத்திய அரசும் இது தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 12ஆம் நாளுக்கு வைத்துள்ளார். தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தபால் வாக்குக்கு பதிலாக மின்னணு இயந்திரம் மூலமாக வாக்களிக்க நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க நிறுவனர் மாயவன் தாக்கல் செய்த மனுவில் தபால் வாக்குகள் செலுத்தினாலும் சில நேரங்களில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் அந்த வாக்குச்சீட்டுகள் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரியை சென்றடைவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் மூலம் வாக்களிக்க போதிய கால அவகாசம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தபால் வாக்கு அளிக்க கால அவகாசம் கேட்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். பணப்பட்டுப்பாடாவை தடுப்பதற்காக அதிகமான தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் சிறப்பு செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு ஆசிரியர்கள் தபால் ஓட்டு அளிப்பதற்கு கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தலைமை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மனித கழிவுகளை அகற்றும் பணியில் மனிதர்களை ஈடுபடுத்துவது மனித தன்மையற்ற செயல் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாதாள சாக்கடைகளிலும் கழிவுநீர் தொட்டிகளிலும் விஷவாயு தாக்கி உயிரிழப்போர் எண்ணிக்கை குறித்து பேசிய நீதிமன்றம் இந்த நடைமுறை தொடர்கிறதா இல்லையா என்பதை மாநில அரசு தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தனர். மனித தன்மையற்ற இந்த நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அரசை வலியுறுத்திய நீதிமன்றம் விசாரணையை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைத்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு சரக்கு வாகனங்களில் பொதுமக்களை அழைத்துச் செல்லக்கூடாது என போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. மீறினால் வாகன உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் 6 மாத சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் தண்டமும் வசூலிக்கப்படும் எனவும் போக்குவரத்து காவல்துறை எச்சரித்துள்ளது. ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி 187 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சியினர் 13 பேர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இதன் பின்னர் கட்சிகளுக்கோ அமைப்புகளுக்கோ தொகுதி ஒதுக்கினாலும் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிடுவார்கள் என்பதால் 187 என்ற எண்ணிக்கையில் மாற்றம் இருக்காது என்பது உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 187
சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உசிலம்பட்டி தொகுதியில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் களம் காண்கிறது. செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பி.வி. கதிரவன், தேர்தல் நெருங்கும் போது அவசரமாக 10.5 விழுக்காடு வன்னியர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த காரணம் என்ன என கேள்வி எழுப்பினார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய கட்சியான பாஜக மாநில கட்சியிடம் பிச்சை எடுத்து 10-20 தொகுதிகளை கேட்டு பெற்றிருப்பது தனக்கு பிடிக்கவில்லை என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி சாடியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய கட்சியான பாஜக அனைத்து இடங்களிலும் போட்டியிட்டு இருக்க வேண்டும் என அவர் கூறினார். 20 தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்கும் பாஜக அவற்றில் 2-3 தொகுதிகளில் வெற்றி பெறுமா அல்லது ஒன்றில் கூட வெற்றி பெறாதா என தெரியாது எனவும் அவர் விமர்சித்தார். கமல் யார் என கேட்ட சுப்பிரமணிய சுவாமி, அவரும் அரசியலுக்கு வந்துள்ளாரா என கிண்டலாக கேள்வி எழுப்பினார். அதிமுக கூட்டணியில் கரையான் புற்று போல இருந்த தேமுதிக விலகியது நல்லது என பாஜக மூத்த தலைவர் கே.பி. ராமலிங்கம் விமர்சித்துள்ளார். தேமுதிக விலகியதால் தங்கள் கூட்டணியின் வாக்கு வங்கி பாதிக்கப்படாது என தெரிவித்த கே.பி. ராமலிங்கம், ரஜினிகாந்தின் ஆதரவு பாஜகவுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை மக்களின் எதிர்பார்ப்பு என கூறினார். பொது எதிரியான திமுகவை ஒழிக்க பாடுபடுவோம் எனவும் கே.பி. ராமலிங்கம் தெரிவித்தார். உத்தராகண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் பதவி விலகிய நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பாஜக எம்பி திராத் சிங் ராவத் நியமிக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதாவின் ஆட்சி நடைபெற்று வரும் உத்தராகண்ட் மாநிலத்தில் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது. அவரை மாற்ற வேண்டும் என்ற கட்சியின் மூத்த தலைவர்களே போர்க்கொடி உயர்த்தினர். இதையடுத்து அவர் ஆளுநர் பேபி ராணி மௌரியாவை சந்தித்து தனது பதவி விலகல் கடிதத்தை அளித்தார். இந்த நிலையில் உத்தராகண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த எம்பி திராத் சிங் ராவத் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். 294 தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க சட்டசபைக்கு 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி நந்திகிராம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த சுவேந்து போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை மம்தா பானர்ஜி தாக்கல் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 8 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியவிளையில் தேர்தல் பறக்கும் அதிகாரி முருகன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது வேனில் கொண்டுவரப்பட்ட 8 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரளாவிலிருந்து நகைகள் கொண்டு வந்து குமரியில் உள்ள நகை கடைகளுக்கு விற்பனை செய்து வரும் நிலையில் இந்த நகை விற்பனை கொண்டுவரப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக கொண்டுவரப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு அருகே மருமகளும் மாமியாரும் மாறி மாறி உணவு ஊட்டிக் கொள்ளும் சுவாரஸ்ய போட்டி நடத்தப்பட்டது. இந்த வித்தியாசமான போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாமியார் மருமகள்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உணவு வகைகளை ஊட்டிக் கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விதைப்பந்துகள் பரிசாக வழங்கப்பட்டன. மாமியார் மருமகள்கள் என்றாலே குடுமி சண்டைகளை போடுபவர்கள், வீட்டு ஆண்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துபவர்கள் என்கிற அடையாளத்தை உடைத்திடுவதற்காக வாய்ப்பாக இந்த போட்டி அமையும் என்று போட்டி ஏற்பாட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் கால்பந்து வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைச்சர் க. பாண்டியராஜன் ஆட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது கால்பந்து பயிலும் மாணவ மாணவிகளுடன் வித்தியாசமாக கைப்பந்து விளையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வு எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் மாணவர்களைப் போல் அதிமுகவில் விருப்ப மனுவை கொடுத்துவிட்டு சும்மாதானே இருக்கிறோம் என்று கூறியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. சேலம் அஸ்தம்பட்டியில் கானா பாடலுடன் பிறந்தநாள் கொண்டாடிய பிரபல ரவுடி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அஸ்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முட்டை என்கிற அசாருதீன் பல்வேறு பகுதிகளில் உள்ள அழகு நிலையங்களில் பெண்களை மிரட்டி பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக புகார் உள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் அவரது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் அசாருதீன் ஆதரவாளர்கள் ஏற்காடு மலை அடிவாரத்தில் உள்ள பிரதான சாலையில் அவருக்கு மாலை போட்டு கிரீடம் அணிவித்து அழைத்துச் செல்லும் காட்சி வெளியாகியது. இதனையடுத்து அசாருதீனை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இந்திய எல்லைக்குள் வந்த இலங்கை மீனவர்கள் 2 பேரை இந்திய கடற்படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக விரட்டி பிடித்தனர். இந்திய கடற்படை வீரர்கள் தனுஷ்கோடி கடல் பகுதியில் ஹெலிகாப்டரில் ரோந்து சென்று கொண்டிருந்தபோது இந்திய எல்லைக்குள் அத்துமீறி வந்த இலங்கை படகை நிறுத்தும்படி எச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் இலங்கை மீனவர்கள் இலங்கை கடல் பகுதிக்குள் அதிவேகமாக செல்ல முற்பட்ட போது அந்த படகை ஹெலிகாப்டரில் இருந்து மிகவும் தாழ்வாக பறந்தவாறு துப்பாக்கி முனையில் அவர்களை தனுஷ்கோடி அரசல் முனை கரை பகுதிக்கு கொண்டு வந்தனர். அதன்பின் தனுஷ்கோடி மரைன் போலீசாரிடம் படகையும் 2 மீனவர்களையும் ஒப்படைத்தனர்.
திருச்சியில் தேர்தல் பறக்கும் படை வாகன சோதனையில் 299 சில்வர் பாத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது. இதைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது திருச்சி புதுக்கோட்டை சாலையில் சென்ற KPN பார்சல் லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 299 சில்வர் தூக்குவாளிகள் மொத்தமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சில்வர் பாத்திரங்கள் அனைத்தையும் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையோர தேநீர் கடையை அடித்து நொறுக்கிய போக்குவரத்து பிரிவு காவல் ஆய்வாளர் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் ஜெய்சங்கர். இவர் வழக்கமாக தேசிய நெடுஞ்சாலையில் ரோந்து செல்வதற்கு பதிலாக ஓமலூர் தாரமங்கலம் சாலையில் இரவு ரோந்து சென்றுள்ளார். அப்போது மேச்சேரி பிரிவு ரோடு பகுதியில் ராமச்சந்திரன் வைத்திருந்த தேநீர் கடைக்கு சென்ற ஜெய்சங்கர், கடையை இவ்வளவு நேரம் ஏன் திறந்து வைத்திருக்கிறீர்கள் என கேட்டு அங்கிருந்து சேர் ஒன்றை அடித்து நொறுக்கினார். தூத்துக்குடி மாவட்டம் தாதன்குளத்தில் வெளிமாநிலத்துக்கு 5 டன் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பூவலிங்கம் என்பவரது தோட்டத்தில் 5 டன் ரேஷன் அரிசி கொண்ட 129 மூட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி வேன் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றினர். இதேபோல் தஞ்சாவூர் பாபநாசம் அருகே கவிஸ்தலத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக வந்த லாரியை மடக்கி சோதனையிட்டனர். அதில் ரூபாய் 1,06,550 மதிப்புள்ள 18,500 கிலோ ரேஷன் அரிசி இருப்பதைக் கண்டு இருவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ள சாராயம் காய்ச்சிய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கல்வராயன் மலைப்பகுதியில் சாராயம் காய்ச்சப்பட்டு ஆத்தூர், கெங்கவள்ளி, தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு பாக்கெட் 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த நிலையில் கல்வராயன் மலை எழுந்தூர் நீரோடை பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கு 5 பேர் கொண்ட கும்பல் சாராயம் காய்ச்சுவதை கண்டனர். ஆனால் போலீசாரை கண்டதும் அவர்கள் தப்பியோடிவிட்டனர். இதையடுத்து 200 லிட்டர் சாராயம் மற்றும் 10 பேரல்களில் இருந்த 1500 லிட்டர் சாராய உரல்களை போலீசார் கைப்பற்றி அளித்தனர். மாசிமக உற்சவ விழாவை முன்னிட்டு மதுரை சக்குடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. வாடிவாசலில் சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு பலவிதமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. போட்டியில் மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, கம்பம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. மதுரையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 4 நாட்டு வெடிகுண்டுகள், 2 கைத்துப்பாக்கிகள், 4 வாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜெயந்திபுரம் பகுதியில் ரவுடி கும்பல் பதுங்கி இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பிரபல ரவுடி பச்சைக்கரி சவுந்தர் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பச்சைக்கரி சவுந்தர் மீது மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கடற்கரை பகுதியில் 2 மூட்டை ஏலக்காய் ஒதுங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யம் அடுத்த மணியந்தீவு கடற்கரையில் 2 மூட்டை ஏலக்காயை கடலோர குழும போலீசார் கண்டெடுத்தனர். ஒவ்வொரு மூட்டையும் 50 கிலோ எடை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த வேதாரண்யம் கடலோர குழும போலீசார் 2 ஏலக்காய் மூட்டைகளையும் கைப்பற்றி இலங்கைக்கு கடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே அரசு நியாய விலைக் கடைகளில் தரமான அரிசி வழங்க கோரி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில மாதங்களாகவே அரசு நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தரமற்ற உணவுக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் 2 விதமான அரிசியையும் வாங்க வேண்டும் என ஊழியர்கள் பொதுமக்களை நிர்பந்திப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்தும் தரமான அரிசியை வழங்க வலியுறுத்தியும் தரமற்ற ரேஷன் அரிசியை சாலையில் கொட்டியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை அடுத்த பாலையூர் அருகே 92 வயது மூதாட்டியின் இடத்தை திமுக பிரமுகர் ஆக்கிரமிப்பு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிளியனூர் கிராமத்தைச் சேர்ந்த 92 வயது திரிபுரசுந்தர் என்பவருக்கு அதே பகுதியில் 11 சென்ட் நிலம் உள்ளது. அவரது நிலத்துக்கு அருகில் திமுக கிளை செயலாளர் வைத்தியநாதன் என்பவர் மூதாட்டியின் நிலத்தையும் சேர்த்து முள்வேலி அமைத்துள்ளார். இதனை கண்டித்து ஸ்ரீகண்டபுரம் கடைவீதியில் மூதாட்டியின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு விரைந்த போலீசார் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்திற்கான ஆசிரியர்கள் நியமிப்பது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 10ஆம் நாள் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்திற்கான ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என திமுக MP திருச்சி சிவா மத்திய அரசுக்கும் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதிலளித்த ரமேஷ் பொக்ரியால் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர வர்த்தக நிறுவனங்களுக்கு வங்கிகள் மூலம் 2,46,000 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார்.
மாநிலங்களவையில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலமாக பதிலளித்த அவர் அவசர கால கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் 92 லட்சம் கணக்குகளுக்கு இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு அளித்த பதிலில் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து தொழில் நிறுவனங்கள் 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை கடன் தொகை பெற முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் மிக வயது முதிர்ந்த மூதாட்டிக்கு பெங்களூருவில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் காமேஸ்வரி என்ற 103 வயது பெண்ணுக்கு முதல் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இவர் இந்தியாவின் மிக வயது முதிர்ந்தவர் என தரவுகளின் அடிப்படையில் கூறப்படுகிறது. இதையடுத்து இந்தியாவின் மிக அதிக வயதான பெண்ணுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மும்பையில் கொரோனா தடுப்பூசி போட்ட முதியவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை கோரேகாவ் பகுதியில் வசித்து வந்த 65 வயது முதியவர் ஜோகேஸ்வரில் உள்ள மையத்துக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். இந்த நிலையில் மாலை 3 மணிக்கு ஊசி போட்டவுடன் அந்த இருக்கையிலேயே அவர் சுருண்டு விழுந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அங்கு மருத்துவம் பலனின்றி அவர் மாலை 5 மணி அளவில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் தடுப்பூசி போட்ட முதியவர் உயிரிழந்தது குறித்து மருத்துவமனை அதிகாரி முதியவரின் மரணத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலும் திருமணத்திற்காக மதம் மாறுவது சட்டவிரோதம் என சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தண்டம் விதிக்கப்படும் என அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. இப்போது அந்த சட்டம் பேரவையில் நிறைவேறியுள்ளது. மதமாற்ற உள்நோக்கத்துடன் ஏமாற்றி திருமணம் செய்வது, பணம் கொடுப்பது, மிரட்டுவது, அச்சுறுத்துவது உள்ளிட்ட வழிகளிலும் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மதம் மாற்றுபவர்கள் மீதும் இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பலான INS கரஞ்ச் நாட்டின் சேவையில் அர்ப்பணித்து வைக்கப்பட்டது. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த நீர்மூழ்கி கப்பலை கடற்படை தளபதி கரம்பீர் சிங், ஓய்வு பெற்ற கடற்படை தளபதி VS ஷெகாவத் ஆகியோர் முறைப்படி கடற்படையில் இணைத்தனர். 67.5 மீட்டர் நீளமுள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் பிரான்சின் கடற்படை பிரிவால் வடிவமைக்கப்பட்டு மும்பை மாசகோன் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த ரகத்தைச் சேர்ந்த கல்வாரி, காண்டேரி ஆகிய நீர்மூழ்கிகள் ஏற்கனவே கடற்படையின் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காங்கோவில் ஒரு மலையில் உள்ள மண்ணில் தங்கத்தாது இருப்பதை அறிந்த உள்ளூர் மக்கள் போட்டி போட்டு தோண்டி எடுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கோவின் தெற்கு கிவு மாகாணத்தில் லுக்கிகி என்ற கிராமம் உள்ளது. அங்குள்ள ஒரு மலையில் உள்ள மண்ணில் 90 விழுக்காடு வரை தங்கம் கலந்திருப்பதை அந்த பகுதி மக்கள் சிலர் கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து அங்கு விரைந்த மக்கள் அனைவரும் மண்ணை தோண்டி எடுத்துச் சென்று தண்ணீரில் அலசி தங்கத்தாதுகளை பிரித்தெடுத்தனர். இதனிடையே மண்ணை தோண்ட அரசு தடை விதித்து மலையை சுற்றி பாதுகாப்பு படை வீரர்களை நிறுத்தியுள்ளது. இந்தியாவிடமிருந்து 1.6 கோடி இலவச கொரோனா தடுப்பு மருந்துகளை பாகிஸ்தான் அரசு பெற உள்ளது. இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் கொரோனா தடுப்பு மருந்துகள் இலங்கை, நேபாளம், மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கும் விநியோகிக்கப்படுகின்றன. இவற்றில் தடுப்பூசிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சர்வதேச கூட்டணி என்ற பெயரிலான திட்டத்தின் கீழ் பாகிஸ்தான் அரசு இந்தியாவிடமிருந்து இலவசமாக தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்கிறது. இதுவே சீனாவிடமிருந்து கேன்சினோ என்ற அந்நாட்டு தடுப்பு மருந்துகளை பாகிஸ்தானிய மதிப்பில் நபர் ஒருவருக்கு 2000 ரூபாய் என்ற செலவில் பெற வேண்டும். அமெரிக்காவில் வீட்டில் உருவாக்கிய வெடிகுண்டை தற்செயலாக 16 வயது பள்ளி மாணவன் வெடிக்கச் செய்ததில் 4 மாணவர்கள் காயமடைந்தனர். மிச்சிகனில் நியூ வேகா என்ற பள்ளி செயல்பட்டு வருகிறது. அங்கு வீட்டில் உருவாக்கிய வெடிகுண்டு ஒன்றை பள்ளி மாணவன் ஒருவன் தற்செயலாக வெடிக்க செய்துள்ளான். அவனிடம் நடைபெற்ற முதற்கட்ட விசாரணையில் மாணவன் வீட்டில் தயாரித்த வெடிகுண்டை பள்ளிக்கு கொண்டு வந்ததும் பின்னர் அதனை வெடிக்கச் செய்ததும் தெரியவந்தது. இந்த நிகழ்வில் மாணவன் மற்றும் சக மாணவர்கள் 4 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செனகல் நாட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடான செனகலில் எதிர்க்கட்சித் தலைவர் உஸ்மானே சென்கோவை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் தக்கார் உள்பட நாடு முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது. இதில் 5 பேர் உயிரிழந்தனர். பாலியல் குற்றச்சாட்டின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவர் உஸ்மானே கடந்த வாரம் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் அங்கு நடைபெற்று வருகின்றன. சவுதி அரேபியா மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பலப்படுத்தப்படும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் உள்ள சவுதி அரம்கோ எண்ணெய் நிறுவனம் மீது ஏமனில் ஹவுதி படைகள் ஏவுகணையை வீசியதாக ஹவுதி ராணுவம் தெரிவித்தது. ஆனால் சவுதி அதிகாரிகளிடமிருந்து உடனடியாக உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் இந்த தாக்குதலில் அரம்கோவில் உள்ள ஒரு நிலையம் வெடித்து சிதறியதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் இருந்து சவுதி அரேபியா தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுக்கும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது.
ஈக்வட்டோரியல் கெனியாவின் ராணுவ ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 98ஆக அதிகரித்துள்ளது. கெனியாவின் பாட்டா நகரின் ராணுவ ஆயுத கிடங்கில் டைனமைட் என்ற வெடிபொருள் திடீரென தொடர்ச்சியாக வெடித்தது. இந்த சக்தி வாய்ந்த இந்த குண்டுவெடிப்பில் சிக்கி 20 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கெனியாவின் பாட்டா நகரில் ராணுவ ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 98ஆக அதிகரித்துள்ளது. அதேபோல் படுகாயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 615ஆக உயர்ந்துள்ளது. மெக்சிகோவில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறைகளை தடுக்க கோரி ஆயிரக்கணக்கான பெண்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகைக்குள் நுழைந்திராத வண்ணம் போலீசார் இரும்பு சுவரை அமைத்தனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் சுத்தியல், மரக்கட்டைகள் உள்ளிட்டவற்றால் இரும்பு சுவரை தகர்த்து கீழே தள்ள முயற்சித்தனர். பெண் போலீசார் அவர்களை தடுக்க முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு சற்று நேரத்தில் பெரும் வன்முறையாக வெடித்தது. இதில் பெண் போலீஸ் அதிகாரிகள் 62 பேரும், போராட்டக்காரர்கள் தரப்பில் 19 பெண்களும் படுகாயமடைந்தனர். இந்தியா இங்கிலாந்து இடையே தொடங்க உள்ள 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கு ஆயத்தமாக இந்திய அணி வீரர்கள் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 ஆட்டங்கள் கொண்ட 20 ஓவர் தொடரில் விளையாட உள்ளது. முதல் போட்டியானது மார்ச் 12ஆம் நாள் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் துவங்க உள்ள நிலையில் அதற்கான வலைப்பயிற்சியில் வீரர்கள் ஈடுபட்டனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ரா முன்னாள் மாடல் அழகியும் பிரபல விளையாட்டு தொலைக்காட்சி தொகுப்பாளருமான சஞ்சனா கணேசனை கரம் பிடிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பும்ராவுக்கும் சஞ்சனாவுக்கும் வரும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் கோவாவில் திருமணம் நடக்கவிருப்பதாகவும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே திருமணத்தில் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிப்ரவரி மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருதை இந்திய வீரர் அஸ்வின் பெற்றுள்ளார். ஒவ்வொரு மாதமும் சிறந்த வீரர் வீராங்கனையை தேர்ந்தெடுத்து ஐசிசி விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் பிப்ரவரி மாதத்திற்கான விருது இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் இங்கிலாந்திற்கு எதிரான கிரிக்கெட் டெஸ்ட் தொடரில் சிறப்பாக செயல்பட்டதால் இந்த விருது அவருக்கு கிடைத்துள்ளது. ஏற்கனவே ஜனவரி மாதத்திற்கான விருதை இந்தியாவின் ரிஷப் பண்ட் பெற்றுள்ளார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஜப்பான் ஒலிம்பிக் போட்டியில் வெளிநாட்டு ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜப்பானில் நடக்க இருந்த ஒலிம்பிக் போட்டி கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த ஆண்டு ஜூலை மாதம் டோக்கியோவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் ரசிகர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவது குறித்து ரசிகர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. இதையடுத்து வெளிநாட்டு ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக ஜப்பான் அரசு மற்றும் ஒலிம்பிக் சங்கம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஏடிகே மோகன் பகான் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. 7வது இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி கோவாவில் நடைபெற்று வருகிறது. இதில் ஏடிகே மோகன் பகான் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் இடையிலான அரையிறுதியின் முதலாவது சுற்று 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. இந்த நிலையில் இவ்விரு அணிகள் அரையிறுதியின் 2வது சுற்றில் ஏடிகே மோகன் பகான் 2-1 என்ற கோல் கணக்கில் கவுகாத்தியை வீழ்த்தியது. முதலாவது ஆட்டத்தின் முடிவையும் சேர்த்து ஏடிகே மோகன் பகான் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி கண்டு இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்தது. சாய் பல்லவியின் தங்கை பூஜா இயக்குனர் ஏஎல் விஜய் தயாரிக்கும் படத்தில் நடிக்க இருக்கிறாராம். மலையாளத்தில் வெளியான பிரேமம் படம் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் சாய் பல்லவி. அப்படத்தில் இவரது இயல்பான நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிலையில் இயக்குனர் ஏஎல் விஜய் தயாரிப்பில் ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா இயக்குநராக அறிமுகமாகும் படத்தில் நடிகர் சமுத்திரக்கனியின் மகளாக பூஜா நடிக்கிறார். பொள்ளாச்சி நிகழ்வு சாயலில் இப்படம் தயாராவதாக கூறப்படுகிறது. சாய் பல்லவியின் தங்கை பூஜா ஏஎல் விஜயிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சூர்யாவின் பாணியை ஆர்யா பின்பற்றப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகரான சூர்யா நடிகை ஜோதிகாவை திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பிறகு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் ஜோதிகா. அந்த படங்களை சூர்யா தனது 2D பட நிறுவனம் மூலம் தயாரித்து வருகிறார். இந்த நிலையில் ஆர்யாவின் மனைவி சாயிஷாவுக்கும் ஜோதிகா போன்று கதையின் நாயகியாக நடிக்கும் ஆசை ஏற்பட்டுள்ளதாம். அதனால் மனைவிக்காக தானே ஒரு படம் தயாரித்து ஆர்யா முடிவு செய்து சில இளம் இயக்குநர்களிடம் தீவிரமாக கதை கேட்டு வருகிறாராம். சீமா தாக்கா என்ற டெல்லி பெண் போலீஸ் மாயமான 76 குழந்தைகளை மீட்டது வெப்தொடராக உருவாகி வருகிறது. டெல்லியின் சமயப்பூர் பத்லி காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை கான்ஸ்டபிளான சீமா தாக்கா கடந்த வருடம் மாயமான 76 குழந்தைகளை 3 மாதத்துக்கு பிறகு மீட்டுள்ளார். இதனால் அவருக்கு துணை ஆய்வாளராக பதவி உயர்வு கிடைத்தது. இந்த நிலையில் தற்போது சீமாவின் இந்த சாதனை பற்றிய புதிய வெப்தொடர் உருவாகிறது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இதில் சீமா தாகா வேடத்தில் நடிக்கப் போவது யார் என்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.